ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. ஸோ உங்களை நான் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் பார்க்குறேன். ஏன்னா நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ என்னடா இப்போ ஏதோ குளிக்காமல் தூங்கி இருந்துச்சு அப்படியே வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா மணி பாருங்கள் 3:50 ஆச்சு. 3:50னா மத்தியானம் இல்லை, நடுராத்திரின்னு சொல்லலாம் எங்களுக்கு. ஸோ என்னடா 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு வீடியோ போட்டிருக்குற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நீங்கள் தப்னையிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இப்போது 1 டே வால்பாறை ட்ரிப் போக போகிறோம். சும்மா இது நான் நார்மலாக ட்ரிப்பு போல். இது வந்து எப்படி சொல்கிறது, நான் இது வரைக்கும் இப்படிலாம் போனதில்லை. ஸோ அப்படி தான் நான் இந்த வால்பாறை ட்ரிப் போக போகிறேன். இதுதான் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைமாக நான் இப்படி இந்த மாதிரி அவ்வளோக்கும் நான் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் நான் இப்படி போக போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா வீடியோ ரொம்ப நாள் ஆச்சா போட்டு, ஸோ சரி கண்டினியூ பண்ணுவேன்னா எனக்கு தெரில. இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இனிமேல் எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணால், எங்கேயாவது போனால் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், டக்குன்னு வந்துடலாம். டடா, ரெடி ஆகிட்டேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு எங்கே போகிறோம், ரைடுக்கு போகிறோம். அதுவும் நான் மட்டும் இல்லை, நானும் எங்கள் மாமாவும் ப்ளஸ் 30+ பீப்புள்ஸ் வராங்க. ஸோ நம்ம 30+ பீப்புள் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இல்லை, எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்பு. யாருன்னே தெரியாது எனக்கு, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ பார்த்தீங்களா, ஆக்ஸரோட பிராண்டோட லைவ் இதுன்னு ரைடிங் ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் க்ளவுஸு, அப்புறம் ஹெல்மெட்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு கனவு இதெல்லாம் போகணும். இப்போ வந்து ஷார்ட்டாக போகிறோம். இது ஒரு ஜஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் தான் போயிட்டு வர்றதுக்கு. அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர்ஸ். ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்குது, என்ன பேசுறதுன்னே தெரியல. நானும் எங்கள் மாமாவும் போகிறோம். அவருக்கு தனியாக ஜாவா எஸ்டி வச்சுருக்காரு. ஜாவா எஸ்டியில் எஸ்டி ரோட்ஸ்டர் வச்சுருக்காரு. நான் வந்து டியூக் 250 வச்சுருப்பேன், உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறது, சரி இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். மணி வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 4 மணி இருக்கும். டக்குன்னு குளிச்சுட்டு வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம போகிறது தான் வேலை. இனி வண்டியை போய் ஃபுல் டேங்க் பண்ணணும். எப்பவுமே என்னோடய வண்டிக்கு நம்ம வந்து ப்ரீமியம் பெட்ரோல் தான் போடுவோம். ஸோ பார்த்தீங்களா, ஜாக்கெட் நல்லா இருக்கா? நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து போக காட்டுறேன். ஸோ இந்த vlog-ஐ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. நான் எண்டு வரைக்கும், நான் வெயிட்டுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டே தான் போட்டுட்ருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துக்கோங்க, பாருங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு. நான் பேசுகிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். நானும் மாமா வந்தோம். இது பாருங்க, நாங்கள் வந்துவிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4:50க்கு ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னாங்க. ஸோ இன்னும் யாரும் அவ்வளோக்கா வரல. இனிமேல் தான் வருவாங்க. நம்ம மக்களை பற்றி உங்களுக்கே தெரியும், லேட்டாக தான் வருவாங்கன்னு. ஸோ இருங்க, நான் சில பேர் வந்திருக்காங்க, அந்தந்த கிளிப்ஸை பார்க்குறேன். இது ஒரு இருட்டாக இருக்குது. நானும் நின்றுருக்கோம். இது பேசுகிறது கேட்குதானே தெரில. ஸோ பார்ப்போம், இருங்க. ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வரல. 5 மணிக்கு எடுக்கிறேன்னாங்க. இப்போ 5:30 தான் ஆச்சு. 5:30க்கு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போது மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 50 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்க தான் செய்யுது ஃபஸ்ட் டைமில். ஏன்னா 50 கிலோமீட்டர் நான் ஒரே சீஸில் ஓட்டினதில்லை. கொஞ்சம் கண்ணெல்லாம் தூக்கம் சொக்குது வரும்போது. நான் வேறு ஹெல்மெட்டில் ப்ளூடூத் இல்லையா, ஏர்பாட்ஸ் போடலான்னு பார்த்தா அது கூட காது பயங்கரமாக வலிக்கும். ஸோ அதனால் நான் ஏர்பாட்ஸு எதுவுமே போடலை. அப்படியே
தூக்கம் வருது, நம்மளுக்கும் தூக்கம் வருது, டக்கு டக்குன்னு போகுது. கிட்ட இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக பார்ப்போம். இப்போ வண்டியில் போகும்போது வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, அது என்ன என்கிட்ட கேமரா எதுவும் இல்லையா. ஸோ கேமரா நம்ம அப்கிரேட் பண்ணுறோன்னா பண்ணலாம். இன்னும் ஒரு 2 months 3 months ஆகும். ஃபோனில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரைடு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், நம்ம வந்து வால்பாறை மேலே ஏறிட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பேசுகிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், நீங்களே பாருங்கள், கிளைமேட்டை பாருங்கள். இப்போ மணி வந்து 9 தான் ஆகுது. 9 மணிக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது. 3 மணிலாம் இன்னும் சூப்பராக இருக்குமாம்மா. இதை பாருங்கள் கைஸ். ஸோ நம்ம பையன் இங்கே நிற்கிறான். அது மாமாவோட பைக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஸோ வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க மாமாட்ட. பார்க்க ஹார்லி மாதிரி இருக்குங்க. பாருங்கள், மழை லைட்டாக தூருது. சூப்பராக இருக்குது கைஸ். அதுவும் இந்த ஜூன் ஜூலை மான்சூன் தான் செமையாக இருக்கும்பாங்க வால்பாறையில். பாருங்கள் பாருங்கள் கைஸ், நம்மளோட பைக்கர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. மொத்தம் 30 பைக்கர்ஸ். பாருங்கள், மழை தூருது, சூப்பராக இருக்குது. அதுவும் ரொம்ப இல்லாமல் கம்மியாக தான் பெய்யுது. இருங்க, நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். வால்பாறையில் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இது எனக்கு இந்த பைக்கர்ஸ் கம்யூனிட்டிலலாம் வந்து ஃபஸ்ட் டைமாக, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்கூலுக்குள்ளே வந்து இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கே பாருங்களேன், பைக்கெல்லாம் நிறுத்திட்டு ஏதோ பண்ணுறாங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒரு ஹெச்எம் இந்த ஸ்கூல் மீட் பண்ணி ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த பிளான்டேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மேலே இருக்கும். நாங்கள் சாப்பிட போயிட்டுருக்கோம் இங்கே பக்கத்தில். ஸோ நாளைக்கு நான் வந்து நியூஸில் வருவேன்னு நினைக்கிறேன். நான் இந்த சப்போஸ் நியூஸில் வந்தால் அந்த ஃபோட்டோவை நான் அந்த வீடியோவில் சைடில் காட்டுறேன், பாருங்கள். இதை முடிச்சு அடுத்து எங்கேன்னு தெரில. நாங்கள் வந்து இப்போ சபரி மெஸ்ஸில் சாப்பிட போகிறோம். இங்கே ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டு தான் போல இருக்குது எல்லாமே. எல்லாம் வீடு மாதிரி இருக்குது, மழையாக இருக்குதுங்க. நாங்கள் சாப்பிட்டு இப்போ தான் வந்தோம். 2 தோசை சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க. வெள்ளைப்பருத்தி எல்லாம் துணி கடையாக இருக்குது. காய்ஸ், வால்பாறை வந்து காய்ஸ் மாசாக இருக்குது. இங்கே பாருங்கள், வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, பனி பெய்யுது, செம்ம ஜாலியாக இருக்குது. அதுவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்போடு வந்தேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் பேசுகிறவங்க கேட்குறது தெரியல. என்கிட்ட அதாவது ப்ராப்பராக ஷூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, வண்டியில் போகும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மழை பெய்யுது. நான் ட்ரைபாடு வச்சுருக்கேன். பட் ட்ரைபாடு அதெல்லாம் செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன். ஆனால் என்ன
அதை எடுத்துக்கிட்டு ஆள் இல்லை, பின்னாடி பில்லியன் இல்லை, நான் ஒருத்தன் தான். மாமா அவர் வண்டியில் வந்திருக்காரு. இப்போ நான் பேசுறது கூட கேட்குதான்னு எனக்கு தெரியல. நான் போய் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தாச்சு. காலையில் 4 மணிக்கு குளித்து கிளம்பி இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சு. எந்தெந்த பிளேஸ் போனோன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை நான் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போனோன்னா பொள்ளாச்சி போயிட்டு அங்கே ஒரு பேக்கரியில் வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த முன்னாடி வந்து சும்மா ஃபோட்டோ எடுக்கிற இடம் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிளான்டேஷன் பண்ணோம். அங்கே வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி. ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து ஒரு பைக்கர்ஸ் கம்யூனிட்டியாக போனோம்ல. இது வந்து ஒரு 30 பேர் சேர்ந்து இன்றைக்கி மொத்தம் 37 பைக் வந்திருக்கு. அதில் பில்லியன்ஸும் இருந்திருந்தாங்க, சோலோ ரைடும் வந்திருந்தாங்க. அதோட முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு 2-3-4 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அதாவது என் வயசில் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. அவங்க கூட ஃப்ரெண்டாக இது பண்ணியாச்சு. இனி அடுத்த ரைடு பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த வைப் நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, அதாவது நான் ஃபஸ்ட் டைமாக ரைடு போகிறேன். அதுவும் இல்லாமல் இது ஸ்டேஞ்சர்ஸ் கூட நான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். ஃபஸ்ட் டைமாக ரைடுனா நான் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் என்ன சொல்கிறது, இவ்வளோ லாங்காக நான் போனதில்லை. மேக்ஸிமம் இங்கேருந்து நான் கோத்தகிரி வரைக்கும் தான் போயிருக்கேன். அது எவ்வளோ கிலோமீட்டர், போயிட்டு வரைக்கும் 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது வந்து போகிறக்கு 100, வரக்கு 100. இப்போ இன்றைக்கி மொத்தம் ட்ரிப்பு வந்து 210 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ புதுசாக ரைடிங் கியர்லாம் போட்டு அப்புறம் க்ளவுஸ் போட்டு ஹெல்மெட்லாம் நார்மல் தான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வண்டியில் கொஞ்சம் அப்கிரேட்லாம் பண்ணி இது மொபைல் ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். இனி நிறைய அப்கிரேட் பண்ணுவேன். இப்போது போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் மாமாவும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ மலை மேலே வண்டி ஓட்டிகிட்டு வீடியோ எடுக்கிறது ரிஸ்க்கு. அதனால் நாங்கள் வீடியோ எதுவும் எடுக்கல. போகும்போது வேறு இன்னொருத்தவங்களை எடுக்க சொன்னால் அவங்க எடுத்தாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம வீடியோ வாங்குறதுக்குள்ளே விடுதுரும் போல இருக்குது. அது எடுத்தது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நான் வந்து ஸ்டோரி போடுவேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் தரேன் கீழே. அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு தெரில. பட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ஏன்னா நான் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ விலாகிங் வந்து. ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அதில் ஏதோ தப்பு இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம அப்கிரேட் ஏதாவது பண்ணுவோம். நம்மளோட ரைடிங்லேயும் சரி, நம்ம வீடியோவில் சரி, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது vlog பண்ணால் அதை நம்ம வந்து மாற்றுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.